குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே வாழியவே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் வழியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடுவே, அவர் சன்னதி காண்கையிலே, அவர் சந்தோஷம் பெருகிடுவே, அவர் சந்நிதி காண்கையிலே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, இத்திருப்பலியானது மதுரை உயர்மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து மாதா தொலைக்காட்சி வழியாக உலகெங்கும் வாழுகின்ற எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய நலனிற்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆக மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அற்புத குழந்தை இயேசு நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுகிறோம். உயிர்ப்பின் மகிமை இப்புவியை நிறைத்திட, ஒளியின் மாட்சி எங்கும் ஒளிர்ந்திட, நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு இத்திருப்பியிடம் கூடி வந்துள்ள அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் அற்புத குழந்தை இயேசுவின் இனிய நாமத்தினால் அன்போடு இத்திருப்பலியில் பங்கேற்க வரவேற்கின்றேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகின்ற தூய ஆவியாராம்
துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று மொழிந்த இயேசுவின் இறை வார்த்தைகளால் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாய் நம்மையும் நம் குடும்பங்களையும் துணையாளராம் தூய ஆவியாரிடம் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவில் முழுமையான விசுவாசமும் அன்பும் கொண்டவர்களாய் வாழ அருள் வேண்டுவோம். நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மூவொரு இறைவனின் திருப்பிரசன்னம், இறை அன்பும் பிறர் அன்பும் நிறைந்திடுக. இறையருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். அந்த அன்பினுடைய உச்சமாக தூய ஆவியாரை நமக்கு அருளுவேன் என்ற அமுத மொழிகளுடைய இயேசுவினுடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருக்கின்ற நாம் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டு இருக்கிறோமா, இல்லை ஆண்டவர் மீது அன்பு கொண்டு இருக்கிறோமா? நிலையான அன்பு, நிஜமான அன்பு, உண்மையான அன்பு ஆண்டவிடத்திலிருந்து வருகிறது என்பதை உணர்கின்ற நாம் பல நேரங்களில் உலகத்தின் மீது அன்பு கொண்ட தருணங்களுக்காக, பிறரை அன்பு செய்ய மறந்த தருணங்களுக்காக ஆண்டவிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இந்த கல்வாரி பலியில் நம்மை தகுந்த முறையில் நாம் பங்கெடுக்க நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம், அனைத்தையும் நினைவு கூறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய வழக்கையின் முடிவில்லா ஆதரவால் உமது குடும்பத்தை அரவணைத்து காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுவும் ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் பாதுகாக்க பெற்று விண்ணக கொடைகளால் உம்மை நோக்கி முன்னேறி செல்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணியில் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திரு வசனங்கள் 5 முதல் 18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவற்றை சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்ட பவுல் அவரை உற்று பார்த்து,
உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி குதித்து எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு, லிக்கவோனியாவில் மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயோசு என்றும், அங்கு பவுல் பேசியபடியால் அவரை எர்மெசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரிலுள்ள சேயோசு கோவிலில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோவில் வாயிலுள்ள எதிர்கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தான். நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றி சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சுளைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேளையே. எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மன்னகத்தையும் அவர் மானிடர்க்கு வழங்கியுள்ளார். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். அல்லேலூயா.
உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா, இஸ்காரியோத்து யூதாசு அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையினுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உலகெங்கும் வாழும் அன்பு மாதா தொலைக்காட்சி சகோதர சகோதரிகளே, கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் அமர்ந்து இறைவனுடைய ஆசிரை தமதாக்கிக் கொள்ள கூடியிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்த இயேசு தமது சீடர்களுக்கு தோன்றி தாம் சொன்ன அந்த அன்பும் அமைதியும் சமாதானமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சிறந்தோங்க செழித்தோங்க உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே இறைவன் தமது அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த கல்வாரி பலி வழியாக தனது இறை அன்பை நமக்கு வெளிக்கொண்டு நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். நமது அன்பில் வளர நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நான் உங்களுக்காக தயாரித்திருக்கின்ற இந்த சிந்தனையும் கூட அன்புதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளம். ஆக இந்த அன்பிற்காக பல நேரங்களில் நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம், ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் அன்பு இருந்தும் அதை நாம் ஊதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படித்தது போல ஒரு பகுதியிலே பவுலும் பர்னபாவும் தமது இறைப்பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த லிஸ்திரா அந்த பகுதிகளில் அவர்கள் சென்ற போது அவர்கள் யூதர்கள் அல்ல, பிற கடவுளை வணங்கக்கூடிய மக்களாய் இருக்கிறார்கள். திருத்துதர் பணிகள் 14வது அதிகாரத்தில் நாம் இதை சந்திக்கிறோம், பார்க்கிறோம், விசுவசிக்கிறோம். ஆக இவர்கள் பிறவியிலேயே நடக்க முடியாத ஒரு சகோதரனுக்கு இறைமகனுடைய இயேசுவின் பெயரால் அவர்கள் அற்புதங்களை செய்வதை அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த அற்புதங்களை கண்ட அந்த மக்கள் அவர்களை பல்வேறு வகையான பெயர்களிலே அவர்கள் அழைக்கிறார்கள். சேயுஸ் என்றும் ஹெர்மஸ் என்றும் அவர்கள் அழைக்கிறார்கள். நான் சென்னையில் தத்துவியல் படித்துக் கொண்டிருந்த போது எங்களது குருமடத்தினுடைய அதிபராக இருந்த அந்த தந்தையினுடைய பெயர் ஹெர்மஸ். விவிலியத்தை கொஞ்சம் ஆழமாக படிக்கும் போதுதான் எதற்காக அந்த பெயர் அவருக்கு வந்தது என்பதை நான் அறிய நேர்ந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனால் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு பேரெல்லாம் வைக்கிறோம், வித்தியாசமா வைக்கிறோம். பெரியவங்க சின்னவங்க பேரை சொல்றதுக்கு ரொம்ப தடுமாறுறாங்க. அதனால தயவு செய்து தமிழ்ல வைங்க, புரியுற மாதிரி வைங்க, கேட்கிற மாதிரி வைங்க. ஆக பிரியமானவர்களே, எதற்காக அவர்கள் இந்த மனிதர்களை கடவுளாக்க நினைத்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொன்ன வார்த்தை, நமது விண்ணக தெய்வங்கள் இன்று மண்ணில் இறங்கி வந்திருக்கின்றன, ஆக அதன் வழியாக இந்த அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன என்று அந்த மக்கள் இந்த பவுலுக்கும் பர்னபாவிற்கும் சேயுஸ் என்றும் ஹெர்மஸ் என்றும் பெயர் வைத்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது.
இன்றைய நாளிலே எதற்காக இறைவனை தேடி நாம் வந்திருக்கிறோம் என்பதையும் சிந்திக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதை திருத்தூதர்கள் எழுதிய அந்த புத்தகத்தில் 3வது அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள அந்த இறை வார்த்தையில் இன்னொரு அதிசயத்தை நாம் சந்திக்கிறோம். அங்கும் அந்த சாலமோனினுடைய அந்த அழகு நுழைவாயிலே பிறவியிலே நடக்க முடியாத ஒரு சகோதரன் இருக்க 3 மணி ஜெபத்திற்காக திருத்தூதர்களான பேதுருவும் யோவானும் செல்கிறார்கள். எல்லாரும் அவருக்கு பிச்சை போடுவாங்க என்று நினைத்து கொண்டு அந்த மனிதன், அம்மா தாயே ஏதாவது போடுங்க என்று அவர்கள் நினைத்த போது இவர்களுக்கும் அந்த நேரம் வந்தது. இவற்றையும் அவர் கையை ஏந்திரார், தட்டை ஏந்திரார், ஏதாவது போடுவாங்க என்று சொன்னபோது அவர்கள் தங்களிடத்தில் இருந்த செல்வத்தை கொடுக்கவில்லை. மாறாக அவர்கள் சொன்ன வார்த்தை, எங்களிடத்தில் வெள்ளியோ செல்வமோ இல்லை, மாறாக உயிர்த்த இயேசு இருக்கிறார், அவர் பெயரால் சொல்கிறேன், நீ எழுந்து நட என்று சொன்னபோது அதுவரைக்கும் ஊனமாய் இருந்த அந்த சகோதரன் இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் கேட்டது போல எழுந்து நடக்க ஆரம்பித்தான். இது யாருடைய பெயரால்? இறைமகன் இயேசுவினுடைய பெயரால். ஆகின்ற நாளிலே நமது அன்பு இந்த இறைமகன் இயேசு மீது ஆழமாக விசுவசிக்க, ஆழப்படுத்த இந்த நாளிலே நமக்கு இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நமது அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பது சிந்திக்கத்தான் இந்த நாளிலே நாம் இணைந்திருக்கிறோம். கூடி ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது போல யோவான் எழுதிய நற்செய்தியின் 14வது அதிகாரத்தில் இறைவன் நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறார். தமது சீடர்கள் எல்லாம் உட்கார வச்சு ஏசப்பா சொல்றாங்க, நீங்கள் நான் கொடுத்த அந்த அன்பை பிறருக்கு கொடுங்க என்று சொல்லுகிறார். ஆக இந்த அன்பு எங்கிருந்து வருகிறது? இந்த மனித அன்புக்கும் இறை அன்புக்கும் என்னதான் வித்தியாசம்? மனித அன்பு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் சொந்தம், என் ஊரு என்று என்னை முன்னிலைப்படுத்துகிற அந்த அன்புதான் இந்த மனித அன்பு. ஆனால் கடவுளுடைய அன்பு, யோவான் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 15-16 பார்க்கிறோம். இந்த உலகத்தை அன்பு செய்ய தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு கொடுத்தாரே, அதுதான் அன்பு தந்தையினுடைய அன்பு. நமது பாவங்களுக்காக அந்த கல்வாரியில் சிலுவையில் இறந்து உயிர்த்தெழுந்து நம்ம எல்லாம் உயிர்ப்பின் மக்களாக்கி இருக்கிறாரே, அதுதான் இறைமகன் இயேசுவினுடைய அன்பு. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களுக்காக ஒரு துணையாளரை கொடுப்பேன், அந்த துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் நினைவூட்டுவார், நல்லதை நினைவூட்டுவார், நீங்க கோயிலில் எப்படி ஜெபிக்க என்று நினைவூட்டுவார், உங்கள் கூடுகையில் நீங்கள் யாரை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம், உங்கள் வாழ்வு எப்படி முன்னேற வேண்டும் என்பதையெல்லாம் உங்களுக்கு நினைவூட்ட உங்களுக்கு தூய ஆவியார் என்ற துணையாளரை அவர் நமக்கு தருகிறார் என்று சொன்னால் இவை அனைத்தும் அன்பினுடைய வெளிப்பாடு. அன்பு சகோதர சகோதரிகளே, 1 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய இந்த 3லும் தலை சிறந்தது அன்பு. யாருடைய அன்பு? இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அந்த அன்பு. அந்த அன்பைத்தான் இந்த கல்வாரி பலியில் நாம் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அன்பைத்தான் அந்த இறைமகனேசு நமக்காக தினமும் தந்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆக அந்த இறைவன் தருகின்ற அந்த அளவற்ற அன்பை பெற்றுக்கொள்ள நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். நமது குடும்பங்கள்ல நம்ம பல நேரங்கள்ல மன்னிக்காமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பங்கள்ல ஒருவரை ஒரு ஏற்றுக்கொள்ள நாம் தயங்குகிறோம். ஆக அந்த ஆண்டவருடைய முழுமையான அன்பை நாம் பெற நமக்கு தடைக்கல்லாக இருப்பது நமது குடும்பத்தில் நம்ம பிறரை மன்னிக்காமல் இருப்பதுதான். ஆக இந்த நாளிலே இறைவனுடைய மன்னிப்பை பெற, அந்த அன்பை நாம் நமதாக்கி கொள்ள, தமதாக்கி கொள்ள, வாழ்வாக்கி கொள்ள, அதை செயலாக்கம் பெற நாம் நம் குடும்பங்களில் இருப்பவர்களை முதலில் மன்னிக்க ஆரம்பிப்போம். நம்மை மன்னிப்போம். நாம் நமது உறவுகளை நாம் மன்னிக்க ஆரம்பிப்போம். இந்த உலகத்துல தப்பு செய்யாம யாருமே இல்லைங்க. நீதிமான் கூட ஒரு நாளைக்கு 7 முறை தப்பு செய்வாங்கன்னு சொல்லி நம்ம விழியத்தில் படிக்கிறோம். ஆனால் நாம் நம்மையும் நமது குடும்ப உறுப்பினர்களையும் நமது உறவுகளையும் மன்னிக்கும் போது பாலைவனம் கூட சோலைவனமாக மாறும். இந்த மன்னகமும் கூட அந்த இறைவன் வாழுகின்ற அன்னை மரியாளோடு திருத்தூதர்களும் அனைத்து புனிதர்களும் வாழும் கூடிய அந்த விண்ணகமும் இந்த மன்னகத்தில் நாம் சுவைக்க வேண்டுமா? அன்பை நமது கரங்களில் ஏந்துவோம், அன்பை நமது உள்ளங்களில் ஏந்துவோம், அன்பை நமது வாழ்வினுடைய உச்சமாக விரும்புவோம், அன்பை நமதாக்கிக் கொள்வோம். அந்த அன்பினுடைய ஆண்டவரை நாம் சுவைக்க ஆரம்பிப்போம். அப்படி சுவைக்க ஆரம்பிக்கும் போதுதான்
உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அந்த அன்பு, உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அந்த அமைதி, உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அந்த சமாதானம், உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அனைத்து வரன்களும் கொடைகளும் நமது குடும்பங்கள் எப்போதும் இருக்கும். அதற்காக அப்படி கண்களை மூடி ஒப்புக் கொடுப்போமா? எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து அன்பு தகப்பனே, இந்த நாளிலே அன்பை தருகிறேன் என்று சொல்லி அந்த நிலையான அன்பு, உண்மையான அன்பு, உறுதியான அன்பு இறைவனிடத்திலிருந்து வருகிறது. அதுவும் தூய ஆவியானவர் வழியாக எங்கள் மேல் அருளப்பட்டிருக்கிறது என்பதை முழுமையாக உணர்த்தி கொண்டிருக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த நாளிலே கூடியிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அதே அன்பினால் கல்வாரியில் நீர் எங்களுக்காக, அந்த கல்வர்கள் மத்தியில் நீர் எங்களுக்காக அந்த இரத்தத்தினால் எங்களை கழுவி இருக்கிறீரே. நன்றி தகப்பனே. இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும், திடப்படுத்தியருளும். இந்த உலகம் அன்பை கொச்சைப்படுத்தி இருக்கிற அந்த காலங்களிலே நீர் எங்களுக்காக கல்வாரியில் சிந்திய அந்த விலை மதிக்க முடியாத அந்த ரத்தம் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை அந்த கல்வாரி ரத்தம், பரலோக ரத்தம், எங்களுக்காக நீர் சிந்திய அந்த விலை மதிக்க முடியாத ரத்தம் எங்களுக்காக பதில் கொடுக்கட்டும். அந்த ஆபேலுடைய ரத்தம் எவ்வாறு அந்த உலகத்தினுடைய அன்பிற்காக எவ்வாறு ஐயோ எனது சகோதரனை கொன்று விட்டானே என்று அந்த கூக்குரலிட்டதே, அதுபோல அல்ல, முது உன்னதமான அந்த ரத்தம் கல்வாரியில் எங்களுக்காக அன்பு செய், அன்பு செய், எப்போதும் அன்பு செய் என்ற முத அமுத வார்த்தைகள் எங்கள் வாழ்வாக்கிட இயேசுவே எங்களை தொடர்ந்து ஆஸ்வதிப்பீராக, திடப்படுத்துவீராக. எவ்வாறு அன்னை மரியாள் அந்த திரு அவையை அவர் ஆசீர்வதித்தது போல, அன்பு செய்தது போல நாங்களும் அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக எப்போதும் எங்களையும் எங்களது குடும்பங்களையும் எங்கள் அருகில் இருப்பவர்களையும் அன்பு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை எங்களுக்கு அன்னை வழியாக நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்வோமாக. திரு அவை நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அந்த பாக்கியம் இந்த கல்வாரி பலி. இந்த கல்வாரி பலியுடைய பேறு பலன்களாக எங்கள் குடும்பங்களில் இறைவன் தருகின்ற அன்பும் அமைதியும் செலுத்துவங்க நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பர் என்ற எம் இறைவா, எம் திரு அவையின் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் தூய ஆவியின் வல்லமையால் நிறைத்து உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்ற தேவையான உடல் நலம் தந்து காத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்லாயனே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் வேற்றுமைகளை கடந்து நாட்டு மக்களின் வாழ்விலும் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டு நீதியோடு நல்ல பல திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்திடவும் நாட்டில் அமைதியையும் ஒற்றுமையையும் நிலைநாட்டும் உமது தூதுவர்களாக விளங்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் முழுமையே இறைவா, தீய குணங்களாலும் பழக்க வழக்கங்களாலும் உடல் உள்ள நோயாலும் மன அமைதியின்றி வாழ்வோர் அனைவருக்காகவும் உமது அன்பினால் உயிர்ப்பின் அடையாளமான புது வாழ்வாலும் நற்சுகத்தாலும் சமாதானத்தாலும் நிறைந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு செய்து சீடர்களாய் வாழ அழைத்த எம் இறைவா, பெரியவர் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் இறை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உறுதியான பற்றுள்ளவராக வாழவும், இவ்வுலக மாயைகளால் இளைஞர் அனைவரும் தங்களை இழந்து விடாமல் பாதுகாக்கப்படவும் வேண்டிய அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியார் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்ற எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக நற்செய்தி பணியாற்றி கொண்டிருக்கும் அருட்தந்தையர்கள், உடன் உழைப்பாளர்கள் அனைவரையும் தூய ஆவியின் ஆற்றலால் வல்லமையால் நிறைத்திடவும், அவர்கள் அனைவரும் நற்சுகத்தோடு திறம்பட பணியாற்றவும் ஆசீர் அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உமது மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம்முடைய உயிர்ப்பின் பயனாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். உன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்தேன். இதையும் என் தாயும் நீ என்றோ நீயே என்னையாளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னிடதும் உங்களதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருமடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாகிய இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவிடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பணிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமுமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிற்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
திருவள்ளுவரின் கட்டளையினால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் நிறைவாக அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அன்பை, அமைதியை, சமாதானத்தை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்காரும் அடையாளத்தின் கனிகளை எங்கள் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை நிறைவாக பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி தமது வரன்களாலும் கொடைகளாலும் கனிகளாலும் ஆசீர்வதிப்பாராக. அன்பையே வாழ்வின் ஆணி வேறாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி துவங்குகின்றது. இறைவனுக்கு நன்றி.